ஒரு நேர்மையான ஆபீசர். அவர் குடும்பம் வெகு தூரத்தில் உள்ளது. இவர் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு குவார்டர்ஸில் தங்குகிறார். தினமும் ஆபீஸுக்கு வந்து போவார். அவர் ஒரு நாள் குவார்டர்ஸில் நடுஇரவில் தூங்கும்போது நல்ல மழை பெய்யுது. நல்ல மழை பெய்யும்போது ஒரு முதியவர், ஒரு 60 வயசு முதியவர் மழையில் நனைந்து குவார்டர் அருகில் நின்று இருந்தார். ஆபீசர் எதற்கு வெளியே வரும்போது அவரை பார்த்திருக்கிறார். அவரை பார்த்து, ஏன் மழையில் நினைனா உள்ள வாருங்கள், கூப்பிட்டு அழைத்து இடம் கொடுத்து படுக்க வச்சார். திடீர்னு கோட்டத்துக்கு மோசமான கான்ட்ராக்டர் ஒருவர் 4 பேரை கூட்டுக்கொண்டு காரில் வந்து கோட்டத்துக்கு வந்தார். கோட்டத்தில் ஆபீஸரை பார்த்து, திக்கில் கையெழுத்து போடும் என்று மிரட்டினார். திக்கில் கையெழுத்து போடலாம், கொலை பண்ணிடுவாங்க. அவர் பயந்துட்டார். அவர் என்ன சொன்னார், வேலை முடிக்காமல் நாங்கள் எப்படி கையெழுத்து போடுறது, நியாயமா தர்மமா அப்படின்னா. தள்ள முடியாது, இப்போதான் போட்டு வாங்க, அப்படி முடியல கொலை செய்துட்டு போயிடுவாங்க. பயந்துட்டார். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது. அந்த தூங்குகின்ற முதியவர் எழுந்து வந்தார். பொட்டா விடுங்க, என்னப்பா சத்தம் அப்படி வந்தார். அவர் நடக்கிறதெல்லாம் பார்த்தார். ஆபீஸரு, நாங்கள் சொன்ன மாதிரி கையெழுத்து போடுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னார். இல்லை சார், வேலை முடிக்காமல் எப்படி செக்கில் கையெழுத்து போட முடியுண்டா. போடுங்க, நான் இருக்கேன். அந்த பெரியவர் சொன்னார், போடுங்க, நான் இருக்கேன், போட்டு அனுப்புங்க அப்படின்னா. சரி, அவர் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்பி விட்டார். அவங்களும் போயிட்டாங்க. பிறகு போனவங்க மறுநாள் போயிட்டு வந்தவங்க அந்த கான்ட்ராக்டர் பேங்க்கு செக்கத்துன்னு பேங்க்குக்கு போனாங்க. பேங்க்குக்கு போனால் செக்கில் கையெழுத்தே இல்லை. பேங்க்கா கையெழுத்து இல்லாமல் நான் பணம் கொடுக்க முடியாது போங்கன்ட்டாங்க. திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் கையெழுத்து இல்லைன்னா கான்ட்ராக்டர் ஆஃபீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆஃபீஸுக்கு அந்த தட்டு கையெழுத்து இருக்குது. பேங்க்குக்கு போனால் கையெழுத்து இல்லை, ஆஃபீஸுக்கு வந்தால் கையெழுத்து இருக்குது, மாறி இருக்குது. கான்ட்ராக்டர் முடியலாம், ஒன்றும் பண்ண முடியல. பிறகு பார்த்தா கான்ட்ராக்டர் அவனுக்கு பைத்தியம் குத்தி போயிடுச்சு. கான்ட்ராக்டர் பைத்தியம் குத்தி போயிடுச்சு. ஒன்றுமே புரியுமா, அங்கேயும் பைத்தியமா. இந்த மாதிரி யாராலும் தெரியுமா, அந்த ஆபீசர் முதியவரை தங்க வச்சு படிக்க வச்சா இருப்பாங்கள, சாதாரண முதியவராக இல்லை, மந்திரவாதி. அவருக்கு அந்த மந்திர சக்தியால் கையெழுத்து இல்லாமல் பண்ணுச்சு. இதுதான் நடந்தது.